வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை ஹாஸ்ட் பண்ண வந்திருக்கேன் நான் உங்க வசீம். வாரம் நம்ம நிகழ்ச்சியில புது புது கருவிகள், அரிய தகவல்கள்னு நிறைய கருவிகளையும் அதோட தகவல்களையும் ரொம்ப பிரத்யேகமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரமும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ் உங்களுக்காகவே லைன் அப் பண்ணி காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிகளை போலாம். இந்த வாரம் நம்ம கருவிகள் பலவிதம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன கருவியை பார்க்க போறோமோ அந்த கருவியை பத்தி ஸ்பெசிபிகேஷனை ரொம்பவே டீடைலா இன்ட்ரீஃப் பண்ண நம்ம கூட ஸ்டுடியோல இருக்க மிஸ்டர் வருண் கிருஷ்ணன் ஃப்ரம் ஃபோன் அரீனா. அவர் கூட தான் நம்ம பேச போறோம். ஹாய் வருண். லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நம்ம போன் பத்தி பார்த்தோம், மேன் மோரோ சாம்சங் கியர் வாட்ச் பத்தி பார்த்தோம், நிறைய செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். சோ இந்த வாரம் நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம என்ன மொபைல் பத்தி பார்க்க போறோம்? சோ இது நிறைய பேர் ஆவலோட எதிர்பார்த்த மொபைல் தான். இது கூகுளோட Nexus 5. கூகுள் வந்து Nexus 5 அடுத்த Nexus ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன நல்ல விஷயம்னா இந்தியாவுக்கு வருது இது கூடிய சீக்கிரமா. அண்ட் இது வந்து Nexus 5 இதுதான். அண்ட் என்னன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிரைஸ் பாயிண்ட்டும் விட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 29,000க்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ ஃபார் 16GB மாடல். ஸோ கூகுளோட Nexus 5 வந்து 29,000 இந்தியா லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலா. ஸோ அதான் அந்த Nexus 5 பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து பர்சனலா கூகுள் Nexus 4 ரொம்ப பிடிச்ச மொபைல். பிகாஸ் அதோட பிளாக் கலர் ஃபோன் ரொம்ப பிரீமியம் ஃபீலா இருக்கும். பேக்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன் அப்படியே இந்த ஸ்மார்ட் டிராகன் மாதிரி செம கிளாஸியா இருக்கும். சோ இந்த கூகுள் Nexus 5ல என்ன விதமான இன்னோவேட்டிவ்னஸ் புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க? சோ என்ன பாத்தீங்கன்னா மெயின் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கூகுள் Nexus 4க்கும் Nexus 5க்கும் டிசைன். அது வந்து ஒரு கிளாஸ் பேக் வச்சிருந்தாங்க. இது என்னன்னா ஒரு மேட் ஃபினிஷ்ல ஒயிட் கலர் ஃபினிஷ் ஒயிட்ல வச்சிருக்காங்க. சோ ஆக்சுவலி பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு கலர்ஸ்லயும் வரப்போகுது. சோ இது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது ஒயிட் வெர்ஷன் அண்ட் பிளாக்கும் இருக்கு. அதுவும் இந்த Nexus 7 டேப்லெட் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, மினி Nexus 7 மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. சோ இப்படி பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த Nexus அப்படின்னு இந்த லோகோ அப்படியே எழுதிருக்காங்க. சோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். 4.95 இன்ச் ஸ்கிரீன், ஆல்மோஸ்ட் 5 இன்ச் ஃபுல் HD. முன்னாடி Nexus 4ல வந்து ஃபுல் HD கிடையாது, 720p ஸ்கிரீன் தான். இது ஃபுல் HD 1920 by 1080p ஸ்கிரீன், 4.95 இன்ச். அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம், இதுதான் ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபோன் டு ரன் ஆண்ட்ராய்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 4.4 KitKat அப்படின்னு ஒரு OS தான், ஒரு கோட் நேம்ட் OS அதை லான்ச் பண்ணாங்க கூகுள். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோன் டு ரன் ஆன் ஆண்ட்ராய்டு 4.4 KitKat அந்த Nexus 5 தான். ஸோ அது இந்தியாவில் லான்ச் ஆக போகுது கூடிய சீக்கிரம். அண்ட் அது அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைக் ஒரு பிளாக் ஆஃப் லைக் மெட்டீரியல் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஃபர்ம் ஃபீலிங் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ பேக்ல வந்து இந்த ஒயிட், ஃப்ரண்ட்ல வந்து இந்த பிளாக் இது போர்ஷன். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சாலிட் பில்டு அந்த Nexus 4ஓட இது நல்லா இருக்கு பில்ட் குவாலிட்டி. அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா இந்த பட்டன்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த பவர் கீ அண்ட் வால்யூம் கீஸ் அதை வந்து செராமிக் மெட்டீரியலா பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து நார்மல் பிளாஸ்டிக் பட்டன்ஸா, ரப்பர் பட்டன்ஸ் அது மாதிரி செராமிக் மெட்டீரியல் பண்ணிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஸ்கிரீன் பியூட்டிஃபுல்லான ஸ்கிரீன். இது வந்து ஒரு 1080p ஸ்கிரீனா இருக்கிறதுனால எல்லாமே கிறிஸ்பா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஸ்டாக் அது வந்து பிளெயின் ஆண்ட்ராய்டு தான். ஸோ 4.4 நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒயிட்ல இருக்கும். உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் ஏரியா, இந்த சிக்னல் பார் அதெல்லாமே உங்களுக்கு ஒயிட்ல இருக்கும். அது ரொம்ப நல்லா ஒரு ஃபினிஷ் டச் இருக்கு. சோ கூகுள் Nexus 5 அப்படின்றது வந்து கண்டிப்பா கூகுள் Nexus 4 ஹிட் ஆனால இதுக்கும் மக்களுடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். அண்ட் மோர் பிரைஸ் வேற 29,000 ஃபால் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க இந்தியால. அண்ட் மோர் மத்தபடி வேற என்ன இன்னோவேட்டிவான விஷயங்கள் எதாவது ஆட் பண்ணிருக்காங்க ஃபீச்சர்ஸ்? சோ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நிறைய லைக் Nexus 4 இருக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. லைக் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு இதுலயும். ஸோ நீங்க Nexus 4 இந்த வயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தோம், அதே மாதிரி இது வயர்லெஸ்ஸா நீங்க ஒரு சார்ஜிங் பேட் மேல நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா சார்ஜ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா நீங்க வந்து கேமரா வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா அண்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அதுவும் ஆட் பண்ணிருக்காங்க இந்த போன்ல. ஸோ நீங்க ஷேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் HDR+ அப்படின்னு ஒரு மோடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேசிக்கா வந்து உங்களுக்கு 3 ஷார்ட்ஸ் எடுத்து ஸ்டிச் ஆகும் போட்டோ. ஸோ நீங்க ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் டார்க் லைக் எக்ஸ்போஷர் வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோகிராஃபி டேர்ம்ஸ்ல வந்து ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு போட்டோ ஒரு இந்த இங்க ஐபோன்ல வந்து நீங்க HDR மோட் யூஸ் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி HDR+ அப்படின்னு ஒரு ஆண்ட்ராய்டு இந்த KitKatல லான்ச் பண்ணிருக்காங்க. அது இந்த Nexus 5ல இருக்கு.
அண்ட் அது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஷேக் இல்லாமல் இருக்கும் வீடியோஸ் உங்களுக்கு. ஸோ நார்மலாக ரொம்ப ஷேக்கியாக இருக்கும் ஃபுட்டேஜ் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா அது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. இந்த எல்ஜி ஆப்டிமஸ் G2 அப்படின்னு ஒரு ஃபோன் பார்த்தோம். அந்த ஃபோன் அதோட ஸ்லிம் டவுன் வெர்ஷன் தான் இந்த Nexus 5. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இதோட ஸ்லைட்லி லார்ஜர் ஸ்க்ரீன் இருந்தது, உங்களுக்கு ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி, அண்ட் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதில் ஒரு ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக வச்சிருக்காங்க. இது வந்து யூஎஸ்ல வந்து அரௌண்ட் $349 லான்ச் பண்றாங்க. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 29,000 லான்ச் பண்றாங்க. சோ மத்தபடி ப்ராசஸர் வைஸ்ல இதுல எந்த உங்களுக்கு சோ நீங்க நம்ம முன்னாடியே பேசிருக்கோம் Snapdragon 800 ப்ராசஸர், சோ ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர் இன் தி மார்க்கெட். அந்த ப்ராசஸர் தான் அதுல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அது ஒரு நல்ல விஷயம். சோ நீங்க ஹை எண்ட் போன் இருக்கிற ப்ராசஸர் தான் ஒரு 29,000 போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 2GB ஆஃப் RAM. ஸோ ரொம்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஒரு ஃப்ளூயிடாக இருக்கும் ஆப்ரேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது. எல்லாமே வந்து உங்களுக்கு இதோட ஸ்கின் வந்து யூஏ ரொம்ப வந்து அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர் நீங்கள் கேட்டதுனால சொல்லணும்னா, இந்த ஃபோனுக்கிட்ட அப்படியே நீங்கள் வந்து ஓகே கூகுள்னு பேசலாம். ஓகே கூகுள், வாட் இஸ் த வெதர் இன் சென்னை அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து சிரி மாதிரி இது கூகுள் நவ். So அதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இந்த Android 4.4 KitKatல. அது Nexus 5ல பியூட்டிஃபுல்லா இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க வந்து அது கூட அப்படியே டேரக்டா பேசலாம். ஸோ நீங்க ஓகே கூகுள்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓகே கூகுள் டிரான்ஸ்லேட் ஹவ் ஆர் யூ ஃப்ரம் இங்கிலீஷ் டு பிரெஞ்ச். ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்க டிரான்ஸ்லேஷன் எல்லாமே பண்ணலாம். ஸோ எல்லாமே நீங்கள் கூகுள் சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர், ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அது. ஏன்னா வாய்ஸ் சர்ச் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஃபோனை நீங்கள் லைக் எடுக்க கூட வேணாம், அப்படியே நீங்கள் வந்து லைக் இப்படி ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து ஓகே கூகுள் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது வாய்ஸ் ரெகக்னிஷன் வந்து டர்ன் ஆகிக்கும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம ஹேங் அவுட்ஸ் அப்படின்னு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த கிட்கேட்ல வந்து உங்க எஸ்எம்எஸ்ஸையும் இந்த ஹேங் அவுட் அப்ளிகேஷன் வழியாவே நீங்க மேனேஜ் பண்ணலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ அண்ட் டயலர் வந்து நீங்க முன்னாடி வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணணும் போயிட்டு கான்டாக்ட்ஸ்லாம் வந்து. ஸோ இதில் வந்து நீங்க பிஸான்னு சர்ச் பண்ணாலே வந்து பிஸா காலரோட லைக் காலர் ஐடி, கூகுள் காலர் ஐடி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நீங்க வந்து டைரக்டரி சர்ச் பண்ணலாம். சோ டைரக்ட்னா இன்ஸ்டா நம்ம கூகுள்ல போய் நம்பர்ல ஜஸ்ட் டயல் சர்ச் பண்ணலாம். நம்ம வந்து நீங்க டைரக்டா டயலர் இருந்தே சர்ச் பண்ணலாம். சோ ஒரு ட்ரூ காலர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாதிரின்னு சொல்லலாம். அண்ட் அது ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் கான்டாக்ட்ஸ் அண்ட் நியர்பை பிளேசஸ்னு இருக்கு. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பீஸா அப்படின்னு சர்ச் பண்ணேன்னா லைக் என் போன்ல சேவ் ஆன கான்டாக்ட் வந்து ஒன்னு இருக்கு பிஸா கார்னர். அது இல்லாம பிஸா ஹட், பிஸா எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் காமிக்குது from Google. So nearby contacts, for example நீங்க Tangoல Viberலாம் காமிக்கிற மாதிரி இதுலயே. ஆமா. சோ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த GPS லொகேஷன் எடுத்து ஆட்டோமேட்டிக்கா வந்து காமிக்குது. சோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர் இது. ஏன்னா நீங்க வந்து இந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு போன்ல இல்ல, ஆனா அது வந்து சர்ச்ல இருந்து எடுத்துன்னு வருது. ஆல் இன் ஆல் ஒரு நல்ல ஒரு well designed device. So views on the whole பாத்தீங்கன்னா வந்து Google Nexus 5 அப்படின மொபைல் வந்து பிரைஸ் ரேஞ்ச்லயும் சரி, மத்தபடி வந்து ப்ராடக்டிவிட்டிலயும் ரொம்ப ஒரு நல்ல போன் அப்படின்றத எக்ஸ்பர்ட்டோட கருத்தா இருக்கு. சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹையர் எண்ட் மொபைல் 30,000 இல்ல 20,000 பட்ஜெட்ல போனும், அதே நேரத்துல ஒரு வந்து பிராண்ட் நியூ டிவைஸா இருக்கும் அப்படின்னா Google Nexus, LGயோட Google Nexus 5 அந்த டிவைஸ் நீங்க கண்டிப்பா சர்ச் பண்ணிக்கலாம். இதான் எக்ஸ்பர்ட்டோட கன்க்ளூஷனா இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஒரு Chrome browser பத்தி பார்க்க போறோம். நம்ம எக்ஸ்பர்ட் டிக்கெட்ல என்ன browser எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி. Chrome book ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஸோ இது விண்டோஸ் கிடையாது, ஆண்ட்ராய்டு கிடையாது, ஐபேட் iOS-ம் கிடையாது. ஆனா வந்து ஒரு வித்தியாசமான OS பேஸ்ட் ஆன் Chrome browser. ஸோ அதுதான் Chrome OS அப்படின்ற OS. அதை பேஸ் பண்ணி தான் லேப்டாப் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா இந்த லேப்டாப் பேசிக்கா என்னன்னா ஒரு நீங்க இதை ஓப்பன் பண்ணாலே வெறும் Chrome தான் வரும், வேற எதுவுமே கிடையாது. இதில் Chrome OS தான் இருக்கு. ஸோ கூகுளோட Chrome book இது. அதனால உங்களுக்கு கூகுளோட சர்வீசஸ் லைக் Google Docs, Google Photos, Google Plus அதெல்லாம் இருக்கு, யூடியூப் அதெல்லாம் இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட இது வெறும் ப்ரௌசிங் மட்டும் தான் பண்ணலாம். அண்ட் இந்த எடிட்டிங்லாம் பண்ணலாம் Google Docsல. அண்ட் அவ்வளவுதான் இருக்கு இதுல. டிரைவர்ஸ்லாம் இருக்காது. சோ ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து ஒரு 16GB ஆஃப் ஸ்டோரேஜ் தான் இருக்கு இதுல. சோ அண்ட் பட் USB போர்ட்ஸ் இருக்கு. சோ நீங்க கார்ட் ஸ்லாட்டும் இருக்கு. சோ நீங்க கனெக்ட் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணலாம்.
ஸோ அண்டர் 20,000 இது கிட்டத்தட்ட அரௌண்ட் $250 அந்த மாதிரி அரௌண்ட் 20,000 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட். என்னன்னா மெயினா வந்து இன்ஸ்டன்ட் ஆன். ஸோ நீங்க இது ஸ்கிரீன் லிட் ஓபன் பண்ணாலே ஸோ இன்ஸ்டன்டா வந்து ஆன் ஆயிடும். ஓகே, லேப்டாப் மாதிரி வெயிட் பண்ண வேணாம் நீங்க. லைக் உங்களுக்கு டச் ஸ்கிரீன் கிடையாது, 11-inch ஸ்கிரீன் இது. ஸோ நார்மல் லேப்டாப் மாதிரி தான். இந்த லைக் லவுட் ஸ்பீக்கர், ப்ரொஜெக்ஷன் எல்லாமே இருக்கு. நம்பர் கீபேட், நம்பர் கீஸிங் இருக்கு. நார்மல் கீபோர்டு தான், நார்மல் ட்ராக் பேடு தான். அண்ட் நீங்க வந்து இன்ஸ்டன்ட் ஆன் ஆகும். ஸோ வரும் நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு லேப்டாப்பா நம்ம வந்து ஸ்டோரேஜ் தான் 16 GB தான் சொல்லியிருக்கீங்க. இது ஒரு ப்ரௌசரா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து இப்போ என்ன ஒர்க் பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்தீங்கன்னா எனக்கு ப்ரௌசர் தான் எனக்கு மெயின் ஒர்க். நான் வந்து இன்டர்நெட்டை தான் எனக்கு மெயின் ஒர்க். ஸோ எதாவது எழுதணும்னா இன்டர்நெட் தான் லாகின் பண்ணுவேன். ஏதாவது ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும்னா இன்டர்நெட்டை தான் லாகின் பண்ணுவேன். அண்ட் ஏதாவது கூகுள் டாக்ஸ்ல தான் நான் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ எல்லாமே நம்ம இப்போ கிளவுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க போட்டோஸ் கூட நீங்க ஆப்பிள் எக்கோசிஸ்டம் எடுத்தீங்கன்னா ஐக்ளவுடுக்கு அப்லோட் பண்ணிடுறீங்க, கூகுள்ல வந்து கூகுள் பிளஸ்க்கு அப்லோட் பண்றீங்க. ஸோ விண்டோஸ் ஃபோன் ஸ்கை டிரைவுக்கு அப்லோட் பண்றீங்க. ஸோ அதெல்லாம் அந்த கான்செப்ட்ல தான் அது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர் இருக்கு, யூடியூப், ஜிமெயில், கூகுள் டாக்ஸ், வேர்ட், எக்ஸல் அதெல்லாமே இருக்கு. அண்ட் லோக்கல் ஸ்டோரேஜும் இருக்கு. ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மெமரி கார்டு, இதுல மெமரி கார்டு ஸ்லாட்டும் இருக்கு. ஸோ நீங்க மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணீங்கன்னா அந்த போட்டோஸ் நீங்க அப்லோட் பண்ணணும். பட் அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க லோக்கல்ல நீங்க வியூ பண்ணணும், அதெல்லாம் பண்ணலாம். ஸோ லோக்கல் வியூவிங் ஆஃப் ஃபைல்ஸ் அதெல்லாம் பண்ணலாம். அண்ட் நீங்க அதை USB 3 போர்ட் கூட வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அதனால வந்து நீங்க ஹை ஸ்பீட்ல காப்பி பண்ணணும்னாலும் காப்பி பண்ணலாம். அது என்ன அட்வான்டேஜ்னா இது ஒன்று, இந்த குரோம்புக்கு வந்து இது ஒரு SSD அப்படின்றது ஒரு ஹை ஸ்பீட் ஹார்ட் டிஸ்க் வச்சு டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும் இன்ஸ்டன்டா ஆன் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த பூட்டிங் டைம்லாம் கிடையாது. இப்போ க்ளோஸ் பண்ணோம் இன்ஸ்டன்டா ஆன் ஆகுது. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இந்த குரோம்புக் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மல் லேப்டாப்ல வந்து பிக்சர்ஸ் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறோம், வீடியோ சேவ் பண்ணிக்கிறோம், அது மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸ் உள்ள பண்ண முடியாது. எல்லாமே சேவ் பண்ணலாம். தான் சொன்ன மாதிரி 16 GB ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்கு. என்னன்னா நீங்க அப்ளிகேஷன்ஸ்ல இன்ஸ்டால் பண்ண முடியாது, பட் நீங்க ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணலாம் இதோட லோக்கல் ஸ்டோரேஜ்ல. பட் என்னன்னா நீங்க வந்து அது மெயினா அந்த பர்பஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கொடுத்த விஷயம் லைக் ரீசனே வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் ஆர் டவுன்லோட் பண்ணணும். நீங்க ப்ரௌசர்ல டவுன்லோட் பண்ணி இடத்துல சேவ் பண்ணுவீங்க, ஆர் நீங்க இங்க இருந்து அப்லோட் பண்ணணும் நெட். ஸோ வேர்ட், MS ஆஃபீஸ் எல்லாமே இருக்கு. ஸோ MS ஆஃபீஸ் கிடையாது. ஸோ இது வந்து கூகுள் டாக்ஸ். ஸோ அவங்களோட ஃப்ரீ சொல்யூஷன் கூகுள் டிரைவ் அப்படின்னு இருக்கு. அதுக்குள்ள வந்து நீங்க சேவ் பண்ணலாம் டாக்குமெண்ட்ஸ்லாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாமே நீங்க வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வேர்ட், எக்ஸல் வந்து நீங்க ஒரு விண்டோஸ் மிஷின்ல எடிட் பண்ணிருந்தீங்க, சேவ் பண்ணிருந்தீங்கன்னா அங்கிருந்து நீங்க உங்க கூகுள் அக்கௌண்ட்டுக்கு சேவ் பண்ணிருந்தீங்கன்னா அது இங்க இருந்து அப்படியே ஓபன் பண்ணலாம். ஓகே. ஸோ இதோட இந்த குரோம்புக் நீங்க வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஸ்டோரேஜ் அப் டு 50 GB கூட கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் கூகுள் இந்த குரோம்புக்கோட. ஸோ யூ கேன் ஸ்டோர் உங்க போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டு ஸோ எல்லாமே வந்து ஃப்ரம் இன்டர்நெட் மாதிரி. ஸோ நீங்க இதில் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு டாக்குமெண்ட் எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தென் நீங்க திரும்பி இந்த டாக்குமெண்ட் எடுக்க வேணாம். நீங்க ஏதாவது பிசிக்கு போறீங்க, ஒரு மேக் ஓப்பன் பண்றீங்கன்னா அங்க போயிட்டு கூகுள் டாக்ஸ் வெப்ல ஓப்பன் ப்ரௌசர்ல திரும்பி ஓப்பன் பண்ணலாம். அங்க வந்து அந்த டாக்குமெண்ட் அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இது மோர் லைக் ஒரு அஃபோர்டபுள் கம்ப்யூட்டிங் ஃபார் ஆல் அப்படின்னு அந்த கான்செப்ட்ல தான் அது கொண்டு வந்திருக்காங்க குரோம்புக். ஸோ இது வேலை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப அஃபோர்டபுள். ஒரு $200 $250 அரௌண்ட் கிட்டத்தட்ட அரௌண்ட் 15,000 to 16,000 ருபீஸ்க்கு ஈக்குவலட்டா வருது. ஸோ இந்தியாவில் ஆக்சுவலி கூகுள் லான்ச் பண்ணிருக்காங்க குரோம்புக்ஸ். ஸோ இது வந்து சாம்சங்கோட மாடல். ஸோ ஏசர், HP இவங்கெல்லாமும் நிறைய குரோம்புக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க, இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி இதோட பிரைஸ் ரேஞ்ச் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஓவர் இது அஃபோர்டபுளா தான் இருக்கு. அண்ட் அட்வான்டேஜ் தான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற ஃபேக்டர் வந்து கண்டிப்பா இருக்கும் இல்லையா? மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, பேட்டரி பேக்கப்லாம் எப்படி இல்லை? ஸோ பேட்டரி பேக்கப் டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. 7 hours நல்ல விஷயம் தான். ஏன்னா இவ்வளோ நீங்க லைட் வெயிட் தான் இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா 11-inch லேப்டாப்புக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்காது. நாட் அட் ஆல் பேட், வெரி போர்ட்டபிள் லேப்டாப் தான். மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னா குரோம் OS. அந்த ஓஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவ்வளவா லைக் ஃபீச்சர்ஸ் கிடையாது, ரொம்ப லிமிடெட் ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்கு. பட் என்ன நல்ல விஷயம்னா ஆக்சுவலி இதுல வேணும்னா நீங்க லினக்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபுல் ஃபிளெஜ்ட் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன்னா 32 GB ஸ்டோரேஜ், 16 GB ஸ்டோரேஜ் இருக்கு, 2 GB ஆஃப் RAM இருக்கு. ஒரு Ubuntu ஆர் சம்திங் இன்ஸ்டால் பண்ணி ஓட்ட வைக்கலாம். பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன சப்போர்ட்னா குரோம் தான். மோஸ்ட் யூசர்ஸ் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது அப்ளிகேஷன் சப்போர்ட் ரொம்ப லிமிட்டடா இருக்கு. அது ரொம்ப டிராபேக். இப்போ நீங்க ஒரு இன்டர்நெட் பேஸ் யூசேஜா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைன். பட் நீங்க நிறைய அப்ளிகேஷன்ஸ், போட்டோஸ் அந்த மாதிரிலாம் லைக் பண்றீங்கன்னா லைக் ரொம்ப அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கைப் சொன்னீங்க, ஸ்கைப் சப்போர்ட் இருக்கான்னு சொல்ல முடியாது. என்ன நீங்க வந்து கேம்ஸ்லாம் வந்து ஆன்லைன் கேம்ஸ் விளையாட முடியும், நீங்க வந்து ஆஃப்லைன் விளையாட முடியாது. எல்லாமே ஆன்லைன் இருக்கு. வைஃபை இல்லாம இந்த லேப்டாப் வந்து வேஸ்ட். ஸோ வைஃபை உங்களுக்கு அவசியம். ஸோ வைஃபை கனெக்ட் பண்ணாம நீங்க ஏதாவது யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்கும். ஸோ அதுதான் ஒரே ப்ராப்ளம்.
ஸோ வியூஸ் இப்போ ஆன் த ஹோல் பாத்தீங்கன்னா இந்த குரோமோட ப்ரௌசர் இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு யாருக்கு யூஸ்னா நம்ம எப்பவுமே 24 hours நான் ப்ரௌசிங்லேயே இருப்பேன், ஆன்லைன்லேயே இருப்பேன், எனக்கு வந்து ப்ரௌசிங்ல மட்டும்தான் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் 15 to 16,000 ரேஞ்சில் இந்த குரோம் ப்ரௌசர் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் ஒரு கருத்தாவும் இருக்கு. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரல் டாபிக் பத்தி ஆஸ் யூஷுவல் நம்ம பேசலாம். ஜெனரல் டாபிக் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் லான்ச் பண்ண புதுசுல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பெட் பாக்ஸ் அப்படின்றத போட்டு தான் கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணாங்க. பெட் பாக்ஸ்க்கு அப்புறம் சிபியூ வந்துச்சு, சிபிக்கு அப்புறம் பிசி. ஸோ வீட்டில் எல்லார் வீட்லையும் பிசி அப்படின்ற கம்ப்யூட்டர் இருந்தால் பெரிய விஷயமா இருக்கும். அப்போ வந்து இன்டர்நெட் கண்டுபிடிச்ச புதுசுல அந்த பிசிக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆப்பிள் வந்து அவங்களோட ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க, பிசில கொண்டு வந்தாங்க. ஸோ மக்கள் எல்லாம் ஆப்பிள் உங்களுக்கு சர்வர் எல்லாமே ஃபுல்லா ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஆப்பிள் சர்வர் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, லேப்டாப் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டேஷன் வந்துச்சு. லேப்டாப் அப்புறம் டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் ஃபேப்லெட்ஸ். இப்போ வந்து யாருமே உங்களுக்கு பெருசான ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றதே இல்லை. சிஸ்டம் எல்லாமே ரொம்ப ப்ராடா ஹியூஜ் கேஸா இருக்கு. இப்போ எல்லாமே ரொம்ப ஸ்லிம் ஸ்லீக்கா யூஸ் பண்ணாங்க. ஆஸ் வி செட் நம்ம வந்து ஏர்லியர் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா போன பைக்ல வந்து நம்ம அந்த குரோம் ப்ரௌசரோட இது பார்த்தோம், லேப்டாப்லாம் பார்த்தோம். ஸோ இந்த அளவு டெக்னாலஜி இம்ப்ரூவைஸ் ஆகும் உங்களுக்கு எதுல போய் நிக்குதுன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ரொம்ப இப்போ வந்து ரொம்ப ஈஸி யூசேஜ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல போகுது. கம்ப்யூட்டர்ஸ் எப்பவுமே வந்து இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்றதுக்கு கூடயான டிவைஸா தான் இருந்திருக்கு. எப்பவுமே ஒர்க் ஆகட்டும், பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும். முன்னாடிலாம் ஒர்க் ரிலேட்டடா தான் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பர்சனல் யூஸ்க்கும் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் எவ்வளவு இம்பார்ட்டன்டா ஒர்க்கோ அதுக்கு அதே மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்றதுக்கோ முன்னாடிலாம் நீங்க உங்க யாருக்காவது காசு அனுப்பணும்னா பேங்க் அக்கௌண்ட் பேங்க்குக்கு போகணும், பாஸ்புக்ல என்ட்ரி பண்ணணும், காசு பண்ணணும். இப்ப எல்லாமே நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங். நீங்க போன் நீங்க பேங்கிங் போகணும் கூட அவசியம் இல்லை. நீங்க போன் ஆப்ல இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலே இப்போ நிறைய ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ், சிட்டி பேங்க் எல்லாரும் மொபைல் ஆப்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க போன்ல இருந்தே வந்து ஒருத்தருக்கு காசு அனுப்பலாம். அவர் உங்களுக்கு ஏதாவது வந்து காசு யாராவது அனுப்பிச்சாங்களோ உங்களுக்கு இமீடியட்டா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு கனெக்டட் வேர்ல்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டர் கனெக்டடான ஒரு எக்கோசிஸ்டம் போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா வந்து நிறைய டிவைசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் வீட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், இப்போ வந்து ஆளுக்கு 2 போன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ ஒரு போனே வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். ஸோ ஒரு கனெக்டட் டிவைஸ் அப்படின்னு தான் கான்செப்ட். ஸோ அதனால வந்து நிறைய கனெக்டட் டிவைசஸ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியா உங்களால ரிட்ரீவ் பண்ண முடியுது எங்க இருந்தாலும். அண்ட் இப்போ நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசி ஒரு எரான்னு சொல்லலாம், பிசி எரான்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிசில இருந்து உங்களுக்கு லேப்டாப்ஸ் வந்தது நீங்க சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் லேப்டாப்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போன்ஸ், அதுக்கப்புறம் போன்ஸ் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்ததுனால பெரிய ஸ்கிரீன் வேணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்ததுனால டேப்லெட்ஸ் வந்தது. டேப்லெட்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ஆனா ஹிட் ஆல. ஐபேட் வர வரைக்கும் யாரும் டேப்லெட் என்ற கான்செப்ட் யாரும் அக்செப்ட் பண்ணல. ஐபேட் சம்ஹவ் அந்த ஃபார்ம் ஃபேக்டர் அந்த ஓஎஸ் வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, பிசியோட இருக்கிற ஓஎஸ் கம்ப்ரஸ் பண்ணி நம்ம ஒரு டேப்லெட்ல போட்டா மக்கள் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய வாட்டி நிறைய கம்பெனிஸ். ஆனா ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆனா வந்து ஐபேட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு புது ஓஎஸ் ஐபேட் வந்து ஐபேடுக்குன்னு ஒரு ஓஎஸ் டிசைன் பண்ணி லான்ச் பண்ணாங்க. மக்களுக்கு ரொம்ப ஹிட் பிடிச்சு போச்சு. ஏன்னா அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நிறைய பேர் இப்போ ஐபேட் யூஸ் பண்றாங்க, பிசி ஆனே பண்றது இல்லை. ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பிசி ஆன் பண்றாங்களே தவிர ஜென்ரலா மெயில் அனுப்பணும், ப்ரௌஸ் பண்ணணும்னா இப்போ பர்சனலாவே வந்து எங்கேயாவது உங்களுக்கு உட்காந்து இங்க கம்ஃபர்டபுளா ப்ரௌஸ் பண்ணணும்னா நீங்க பிசி பக்கத்துல போவே வேணாம், நீங்க அப்படியே வந்து டிவி பார்த்துட்டே வந்து மெயில் செக் பண்ணலாம் அந்த மாதிரிலாம். ஸோ கன்சியூமரோட யூசர் பிஹேவியர் ஜென்ரலா மாறி இருக்கு இன்ஃபர்மேஷன் கன்சம்ஷன். அண்ட் அதனால வந்து இது வந்து இப்போ டேப்லெட்ஸ், போன்ஸ், டேப்லெட்ஸ், அப்புறம் ஏதோ ஒரு ஃபேப்லெட்ஸ் வந்தது. ஏன்னா வந்து உங்களுக்கு மர்ஜ் பண்ணணும் ரெண்டும் ஃபீச்சர்ஸும் ஒரே டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம போன் பேட் போன் அப்படின்னு பார்த்தோம் ஒரு கான்செப்ட். அண்ட் அப்புறம் வந்து பெபிள் வாட்ச் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து ஒரு டிவைஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் அலர்ட்ஸ் மட்டும் விசில் வர மாதிரி. கேலக்ஸி கியர் அது ஒரு வாட்ச், அது ஒரு இன்ஃபர்மேஷன் அவுட்லெட் தான். இதுல இருந்து நீங்க கால்ஸ் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்க வந்து முன்னாடிலாம் நீங்க போனை தான் எடுத்து பார்க்கணும் யார் கால் பண்றாங்கன்னு. அண்ட் நீங்க வந்து பெபிள்ல வந்து யார் கால் பண்றாங்கன்னு பார்க்கலாம், ஆனா அட்டன் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்க பார்த்து வேணா போனை தான் திரும்பி எடுக்கணும். பட் கேலக்ஸி கியர் அனதர் ஸ்டெப் ஆஃப் இனோவேஷன். நீங்க வந்து அதுக்குள்ளேயே நீங்க மைக்ரோஃபோனுக்குள்ள பேசி காலை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இதோட அடுத்த இனோவேஷன் வந்து அடுத்த லெவல் ஆஃப் இனோவேஷன் வந்து வேரபிள்ஸ். இதே ஒரு வேரபிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் கிளாஸ், அது ஒரு அடுத்த டைமென்ஷன் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ நீங்க கூகுள் கிளாஸ் வந்து நீங்க வந்து அதுதான் வந்து மெயினா வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து உங்க முன்னாடியே ஒரு ஸ்கிரீன் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த நீங்க பாக்குறத வந்து நீங்க அப்படியே ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் உலகத்துக்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு
டெக்னாலஜி அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஓகே வருண், சோ ஆன் த ஹோல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஷோல வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்டா இருக்கட்டும் இல்ல செகண்ட் as well as நம்ம தேர்ட் வந்து நம்ம பேசின இன்னோவேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸா யாருக்கு இருக்கும்போது கண்டிப்பா வியூவர்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ anyway, thanks for coming to the show and sharing your views. ஸோ வியூவர்ஸ், ஸோ இன்னைக்கு இந்த வாரம் எபிசோட் உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஸோ இந்த நம்பிக்கை இப்போ உங்க அசீம் நான் இப்போ வைண்ட் அப் ஆகிக்கிறேன். மீண்டும் உங்க எல்லாரும் நெக்ஸ்ட் வீக் at same time same show கேட்க சந்திக்கிறேன். அண்ட் then it's me Azim and Varun Singh. Bye. Take care.